இந்த நாளுக்குண்டான வார்த்தையை நாம் கவனிப்போம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக. இந்த வசனங்கிறது தாவீது சொல்லுகிற ஒரு காரியம். அவர் சொல்லி ஏசப்பாட்ட கேட்குறார், தேவன்கிட்ட கேட்குறார், கர்த்தாவே உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும். அடுத்த வசனம் பாருங்கள், உம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கிற்கு நீங்களாக்கி விடும். இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. அப்போனா வழி என்பது கெட்ட வழி என்று இருக்கிறது, நல்ல வழி என்று இருக்கிறது. அப்போ இங்கே தாவீது எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செம்மையான வழியிலே என்ன செய்யுங்க, என்னை நடத்துங்க, என் வழி செம்மையான வழியாக இருக்க வேண்டும் என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு வழி கெட்ட வழி இருக்குது, ஒரு வழி துன்மார்க்கமான வழி இருக்குது. ஆனால் ஒரு வழி அற்புத வழியாக இருக்கிறது, அதிசய வழியாக இருக்கிறது. எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே செம்மையாக இருக்க வேண்டும். அதாவது செம்மை என்றால் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு வாழ்க்கை தான் செம்மையான வழி, நேர்மையான வழி, உத்தமமான வழி, பிரச்சனை இல்லாத வழி தான் செம்மையான வழி. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறார் பார்த்துக்கொள்ளுங்க, நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவராக. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தாருன்னா, கர்த்தருடைய ஆவியன் நமக்குள்ளே வாசம் பண்ணிடுறாருன்னா, எல்லா இடுக்கண்களுக்கும் நம்ம விலைக்கு பாதுகாத்துக்கொள்வார், எல்லா சிக்கல்களுக்கும் நம்ம என்ன செய்வார், பாதுகாத்துக்கொள்வார். அதான் செம்மையான வழி. அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் செம்மையான வழி இருக்கிறதா? இப்போ ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த குடும்பத்தில் எல்லாமே சரியாக இருந்தால் தான் செம்மையான வழி. பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று இருந்த ஒன்று இல்லாமல் இருந்தால் செம்மையான வழி அல்ல. அப்போ செம்மையான வழி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா காரியத்திலையுமே ஒரு நேர்த்தியாகி போகிறது வாழ்க்கை தான் செம்மையான வழி. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ வந்து செம்மையான வழி எனக்கு தாருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவராக. எல்லாம் சொல்லுங்கள், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவதாக. உம்முடைய ஆவி, சொல்லுங்கள், உம்முடைய ஆவி எனக்குள்ளே இருந்து செம்மையான வழியிலே நடத்துவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலவீனம் இல்லாத ஒரு வாழ்க்கை செம்மையான வழி, பிரிவினை இல்லாத ஒரு வாழ்க்கை செம்மையான வழி, கடன் இல்லாத வாழ்க்கை ஒரு செம்மையான வழி, அன்பான ஒரு குடும்பம் செம்மையான வழி, சமாதானமான ஒரு குடும்பம் செம்மையான வழி. அப்போ இந்த செம்மையான வழி எப்படி வரும் அப்படின்னு கேட்டால், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் தான் என்ன செய்கிறாரு, அந்த வழியை கொடுக்கணும், அந்த வழியை காட்டணும். அவர் எப்படி ஜெபிக்கிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் அப்படிங்கிறார். அப்போனா இந்த உலகத்தில் யாரை நான் பிரியப்படுத்த விரும்பலை, உங்களை நான் பிரியப்படுத்த விரும்புகிறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும், அது எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு நீங்கள் போதிங்க, எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் ஏசப்பாட்ட என்ன செய்யணும் கேட்கணும். பாருங்கள், செம்மையான வழியில் நடத்துங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலை காரியத்தை, எல்லாவற்றிலும் ஒரு செம்மையான வழி எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் செம்மையான வழி நமக்கு என்ன செய்வார், காட்டுவார். பார்த்துக்கொள்ளுங்க. நேர்மையான வழி தான் செம்மையான வழி, உத்தமமான வழி தான் செம்மையான வழி. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம குடும்பம் இன்றைக்கி செம்மையான வழியில் போய் கொண்டு இருக்கிறதா, ஒரு அற்புதமான வழியிலே போய் கொண்டு இருக்கிறதா, ஒரு அதிசயமான வழியிலே போய் கொண்டு இருக்கிறதா, ஒரு வெற்றியான வழியில் போய் கொண்டு இருக்கிறதா, ஒரு சமாதானமான வழியிலே போய் கொண்டு இருக்கிறதா, ஒரு சந்தோஷமான வழியிலே போய் கொண்டு இருக்கிறதா, பொருளாதார தடை இல்லாத வழியில் போய் கொண்டு இருக்கிறோமா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து நம்ம இருக்கணும். எல்லாம் சொல்லுங்கள், தேவனே செம்மையான வழியில் என்னை நடத்துங்க, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. தகப்பனே, என் குடும்பத்தில் இருக்கிற எல்லா கோணலான காரியங்களையும் செம்மையான வழியில் என்ன செய்ய என்னை நடத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வேலையை செம்மையான வழியிலே நீங்கள் நடத்துங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சங்கீதம் 112:2-4. அவன் சந்ததி பூமியிலே பலத்திற்கும், செம்மையானவர்களின் வம்சமோ ஆசீர்வதிக்கப்படும். செம்மையான வம்சம் என்ன செய்யுமா, ஆசீர்வதிக்கப்படுமா. அடுத்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும். அப்போனா ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம வீட்டில் என்ன செய்யணும், இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்க கடவுது. அல்லேலூயா. ஆஸ்தி ஐஸ்வர்யம் இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கா? அதாவது
நீங்கள் போட்டு வந்த நகை அப்படியே வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் இருக்குன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் எப்போதும் தங்கிட்டே இருக்கணுமா, ஆஸ்தி எப்போதும் வீட்டில் தங்கிட்டே இருக்கணுமா. ஆனால் இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன இருக்குது? தொடச்செடுத்த நிலைமையாக இருக்குது, வெட்டாந்தரையான நிலைமையாக இருக்குது. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம குடும்பத்தில் என்ன இருக்குன்னா, ஆஸ்தி இருக்கணும், ஐஸ்வர்யம் இருக்கணும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றைக்கு என்ன செய்யுமா நிற்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சமும் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கும் நீதியும் உள்ளவன். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும், அல்லேலூயா சொல்லுங்கள். செம்மையான வழியை எனக்கு கற்றுத்தாரும். அப்படி தான் தாவீது கேட்குறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்னையும் என் குடும்பத்தையும் நடத்துவாராக. எல்லாம் சொல்லுங்கள், தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாருங்க. உங்களுடைய நல்ல ஆவி என்னையும் என் குடும்பத்தையும் செம்மையான வழியிலே நடத்துங்க. அல்லேலூயா. அப்படி என்றால் ஒரு செம்மையான வழி என்பது உத்தமம், செம்மையான வழி என்பது சமாதானம், செம்மையான வழி என்பது விட்டு கொடுக்குற மனப்பான்மை, செம்மையான ஒரு வழி என்பது எந்த ஒரு முறுமுறுப்பும் எந்த ஒரு சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் செம்மையான வழி. அப்போ அந்த செம்மையான வழியில் நம்ம குடும்பம் இருந்துச்சுன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே செம்மையான வழியில் போனாங்கன்னா, பிரச்சனை இல்லாமல், கசப்பு இல்லாமல், வெறுப்பு இல்லாமல், துரோகம் இல்லாமல் ஒரு நேர்த்தியான வழியில் நம்ம போனோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். கர்த்தர் சொல்ல பார்த்துக்கொள்ளுங்க. நீதிமொழிகள் 14:11, துன்மார்க்கருடைய வீடு என்ன செய்யும்? அழியும், செம்மையானுடைய கூடாரம் என்ன செய்யும்? செழிக்கும். அப்போ துர்மார்க்கம் அப்படி என்றால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள், அதுக்கு பேர் துன்மார்க்கம். அப்போ இந்த துர்மார்க்கமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் என்றால் நம்ம வீடு என்ன செய்யுமா? அழிஞ்சிருமா. ஆனால் செம்மையாக நம்ம வாழ்ந்தோம்னா நம்முடைய கூடாரம் என்ன செய்யும்? செழிக்க. எல்லாம் சொல்லுங்கள், செம்மையான என் வீடு செழிக்கிற வீடாக இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே எந்த ஒரு குற்றத்தையும் எந்த ஒரு குறையையும் ஏசப்பா நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. நம்முடைய வழி உத்தமமாக இருக்கிறதா, நம்முடைய வழி செவ்வையாக இருக்கிறதா, நம்முடைய வழி அன்பாக இருக்கிறதா, நம்முடைய வழி சமாதானமாக இருக்கிறதா, நம்முடைய வழி தாழ்மையாக இருக்கிறதா, நம்முடைய வழி இரக்க குணம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை அலசி ஆராய்ந்து பார்த்து நடக்கும்போது நம்முடைய கூடாரம் என்ன செய்யும்? செழிக்கும். ஆஸ்தி சொத்து நம்ம வீட்டில் என்ன செய்யும்? தங்குமா. அப்போ இன்றைக்கி நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு நேர்மை இருக்கணும், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு உத்தமம் இருக்கணும். அதுக்கு பிறகு தான் செம்மையான வழி பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இங்கே செம்மையான வழியில் நடக்கிறவங்க அவங்க கூடாரம் என்ன செய்யும்? கூடாரம் என்ன செய்யும்? செழிக்க. எல்லாம் சொல்லுங்கள், என் வீடு. கூடாரம் என்பது என்ன? கூடாரம் என்பது வீடு. அப்போ அந்த வீடு என்ன செய்யும்? செழிக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. செம்மையான வழியில் நம்ம வீடு இருந்துச்சுன்னா செழிக்கும். இன்னொரு வசனத்தை பாருங்கள், நீதிமொழிகள் 15:8. பாருங்கள், துர்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்ல? துர்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்படின்னா நீங்கள் பலி செலுத்தும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்கும் போது உங்களுடைய உள்ளே ஃப்ரீயாக இருக்கணும். உங்கள் இதயத்தை கர்த்தர் திறந்து பார்த்தாருன்னா ஃப்ரீயாக இருக்குது, எந்த குற்றமும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அவனு பார்ப்பார். என்ன சொல்லப்பட்டிருக்கு? துர்மார்க்கம் மன்னிக்கூட நீ எனக்கு பலி செலுத்தினால் அதை என்ன செய்கிறேன்னு போட்டிருக்காரு? அருவருக்கிறேங்கிறார். உன் பலியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உன் ஆராதனையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ துதியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீ ஒருவேளை அநேகர் பார்க்கறதுக்கு நீ ஆராதனை பண்ணலாம், உன் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ துர்மார்க்கம் பண்ணி கொண்டு இருக்கிறாயா, அல்லது செம்மையான வழியில் போய் கொண்டு இருக்கிறாயா, அல்லது தவறான வழியில் போய் கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் இங்கே வார்த்தை என்னால் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. துர்மார்க்குடைய பலி என்னது? கர்த்தருக்கு அருவருப்பானது. செம்மையானவர்களின் ஜெபமோ அவர்களுக்கு பிரியம். செம்மையான ஜெபம், உண்மையான ஜெபம் அவருக்கு பிரியம். அதனால் நம்முடைய ஜெபம் கூட செம்மையாக இருக்கணும். இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளை இருக்கிறாங்க, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? செம்மையாக இருக்கிறதா, அருமையாக இருக்கிறதா, கர்த்தருக்கு பிரியமானத காரியத்தை செய்து கொண்டு இருக்கிற குடும்பமாக இருக்கிறதா என்பதை அலசி பார்க்கணும். துர்மார்க்குடைய பலியை நான் என்ன செய்கிறேன்? அருவருக்கிறேங்கிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு மனது இருக்கிறதா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கிறதா? அப்படி இருக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த ஜெபத்து மேலே என்ன செய்ய பிரியம் வைக்கிறேன். நீங்கள் ஜெயிப்பதுக்கு முன்னாலே, துதிப்பதுக்கு முன்னாலே
கர்த்தருக்கு பிரியமான காரியம் உள்ளத்தில் இருக்கிறதா, கர்த்தருக்கு பிடித்த காரியம் உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி பார்க்க வேண்டும். பல தவறுகளை வச்சுருப்போம், பல குற்றங்களை வச்சுருப்போம், சில குறைகளை வச்சுருப்போம், சில கசப்புகளை வச்சுருப்போம். அதோடு நம்ம தேவனை ஆராதிக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன் ஆராதனையை நினைச்சே நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, உன் ஆராதனையை நான் நினைச்சேன் அருவு இருக்கிறேன். நீ வாயை திறந்து எவ்வளோ நேரம் துதிச்சாலும் எவ்வளோ நேரம் ஆராதிச்சாலும் துன்மார்க்குடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போனா நாம் தவறுகளை செய்து கொண்டு, தப்பிதங்களை செய்து கொண்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டு ஆராதனை பண்ணும்போது அந்த ஆராதனையில் தேவன் பிரசன்னத்தை உணர முடியாது. அந்த ஆராதனையை அவர் என்ன செய்கிறார், அருவருக்கிறார். அப்போ செம்மையானுடைய ஆராதனையை, செம்மையானுடைய ஜெபத்தை நினைச்சிறேன் நான் பிரியப்படுறேன் அப்படிங்கிறார். பிரியப்படுவது மாத்திரம் இல்லாமல் அந்த ஜெபத்தை உடனே பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதான் அவர் சொல்கிறார் நீதிமொழிகள் 15:8 என்ன சொல்கிறார் பார்த்து, துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையான ஜெபமோ அவருக்கு பிரியம். செம்மையான ஜெபம். இன்னைக்கு ஏன் ஜெபத்துக்கு உடனே பதில் கிடைக்காமல் இருக்கிறது, ஏன் ஜெபத்துக்கு தாமதமாகி கொண்டு இருக்கிறது? ஃபஸ்ட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்கிறது, செம்மையான இருதயமாக இருக்கிறதா, கசப்பை சுமந்து கொண்டு இருக்கிறோமா, பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோமா, பிரிவினையை சுமந்து கொண்டு இருக்கிறோமா, சண்டையை சுமந்து கொண்டு இருக்கிறோமா, இதெல்லாம் ஒதுக்கி தள்ளி போட்டுட்டு அவருக்கு செம்மையான காரியங்களை செய்யும்போது தான் கர்த்தர் நம்முடைய ஜெபத்துக்கு நினைச்சார் பிரிய வைக்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தேவன் நம்ம மேலே பிரிய வைக்கிறது செம்மையான வழி செய்யும், உத்தமமான வழியை செய்யும்போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். யோவான் 16:13 என்ன சொல்லுதான், யோவான் 16:13 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. செம்மையான பாதையில் நடக்கும்போது சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன செய்வார், நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்களை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இந்த வார்த்தை என்ன சொல்லுது, இயேசுவானவர் சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம். தேற்றவானாகிய பரிசுத்த ஆவியர் உங்களுக்குள்ளே இருந்தால் உங்களை செம்மையான வழியில் நடத்துவார். அது மாத்திரமல்ல, வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், தெளிவுபடுத்துவேங்கிறார். வரப்போகிற காரியங்களை சொல்லித் தருவேன் அப்படிங்கிறார். அதனால் நம்முடைய இருதயம் செம்மையாக இருந்துச்சுன்னா அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை அற்புதமாக நடத்துவார். மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் காரியங்கள், எதிர்காலத்து காரியங்கள், வரப்போகிற காரியத்தை நான் உங்களுக்கு முன்னக்கூடி என்ன செய்வேன், நான் உனக்கு சொல்லிக் கொடுப்பேன். உனக்கு நான் முன்னக்கூடி எல்லாத்தையும் என்ன செய்வேன், சொல்லுவேன். நாட்டில் என்ன நடக்க போகுது, தேசத்தில் நடக்க போகுது, உன் குடும்பத்தில் என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறீங்க, வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் அப்படிங்கிறார். அப்போனா இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை செம்மையாக மட்டும் இருந்துச்சுன்னா வரப்போகிற காரியத்தை அவர் செய்வார். பார்த்துக்கணும், அவர் செம்மையான வழி நம்ம என்ன செய்வார், நடத்துவார். பார்த்து வழியை காட்டுகிறவர். இப்போ பிலிப்பு இருக்கிறாரு, ஒரு வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 8:39. அப்போஸ்தலர் 8:39. பிலிப்புவை கொண்டு போய் விட்டார். அப்போ பிலிப்பு இருக்கிறாரு, ஊழியம் பண்ணுகிற சீசரில் ஒருத்தர் பிலிப்பு. அவர் போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மந்திரி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை கொடுக்குறாரு, பேசுகிறாரு, ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த மந்திரி ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு சொல்லும்போது போய்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு குளம் தெரியுது. அங்கே உடனே ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. எடுத்து முடிஞ்ச உடனே பிலிப்பு என்ன செய்கிறாரு, அந்த கர்த்தருடைய ஆவியை நினச்சி வழி நடத்துகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, பாருங்கள், ஒரு மனிதனுக்கு, ஒரு பெரிய ஒரு மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதுக்கு அங்கு பிலிப்பு மூலமாக கர்த்தர் வழி நடத்துகிறார். பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு மனிதன் மீட்பு அடைஞ்சு விட்டான், ஒரு மனிதன் ரட்சிப்பு அடைஞ்சு விட்டான், ஒரு மனிதன் விடுதலை பெற்று விட்டான். யார் மூலமாக? பிலிப்பு ஆவியானவர் வகைச்சை கேட்டு உடனே ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பிலிப்புவை ஆவியானவர் தான் கொண்டு போய் விடுறாரு. இன்றைக்கி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, எவ்வளவோ தேவைகள் இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க, இவங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கு ஆவியானவர் உதவி செய்வார். அவர் தான் நடத்துகிறவர். அவர் நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை என்று உங்களால் யாரும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி, நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட வரும்படியாக இயேசுவனர் கூட இருக்கிறார். ஒரு நல்ல ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நாம் அவரிடத்துல நம்ம பிரச்சனையை சொல்வது கிடையாது, நம்முடைய வேதனையை சொல்வது கிடையாது. அந்த ஆவியை நமக்குள்ளே இருந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற விரும்புகிறார். நீ தாகமாக இருந்தேன்னா உன் மேலே பிரசனத்தை ஊற்றுவேன், வல்லமையை ஊற்றுவேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் ஏதாவது ஒரு குறைகள் இருக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா காரியத்தையுமே நான் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும்.
செம்மையான வழியில் நான் இருக்கிறேன்னா? தாவீது ராஜா சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன என்பதை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படிங்கிறார். எனக்கு நீங்கள் போகிறார், எனக்கு நீங்கள் சொல்லித்தாங்க அப்படிங்கிறார். அப்போ வானத்தையும் படைத்த சர்வ வல்லவர் நமக்கு ஆலோசனை கொடுத்தாருன்னா அது சரியான ஆலோசனையாக இருக்கும். எந்த சிக்கலையும் நம்ம மாட்டிக்கொள்ள மாட்டோம், எந்த வேதனையும் மாட்டிக்கொள்ள மாட்டோம். நம்ம பார்த்து செவ்வையாக என்ன செய்ய இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நம்ம எல்லோரும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழி தெரியல, போகிற பாதை தெரியல. அப்போ அந்த வழியை காட்டுகிற யார் என்று கேட்டால் நமக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல ஆவியானவர். ஆமீன் சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், செம்மையான ஆவியானவர் என்னை செம்மையை வழி நடத்துவீராக. தகப்பனே, இந்த நாளிலே என் குடும்பத்திலே நாங்கள் என்ன எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் அந்த காரியம் எங்களுக்கு கைகூடி வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 48:14 சொல்லுகிறது, வாசிங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். என்னுடைய தேவன் சதா காலங்களிலும் என் கூட இருக்கிறவர், அவர் மரிக்கும் வரைக்கும், எல்லாம் சொல்லுங்கள், மரண பரியந்தம் என்னை நடத்துவார். சொல்லுங்கள், மரண பரியந்தம் நடத்துவார். இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஒரு வேலை காரியம் உங்களுக்கு வருதுன்னா அவர் தான் நடத்துகிறார். ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா, நல்லா தெரியும், குடும்பம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அங்கே தேவன் வந்து என்ன செய்யணும், வாசம் பண்ணணும். பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வர முடியாது, இருக்க முடியாது. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, மரண வரையும் தான் உன்னை என்ன செய்வேன், நடத்துவேன் அப்படிங்கிறார். அப்போனா இன்றைக்கி நம்மளை நடத்துகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அவர் எது வரைக்கும் நடத்துவார், எது வரைக்கும் பூசிப்பார், எது வரைக்கும் தேவையை சந்திப்பார் அப்படின்னு கேட்டால் மரண பரியந்தம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரே. ஆனால் இதை நம்ம கவனிக்கிறது கிடையாது, இதை பார்க்குறது கிடையாது. அநேக குறைகளை தான் பார்க்குறோம், அநேக தவறுகளை பார்க்குறோம். எதிர்காலம் மோசமாக போகிற போல தெரியுது அப்படி என்று எதிர்காலத்தை குறித்து நம்ம சஞ்சலப்படுகிறோம். ஆனால் என்னை நடத்துகிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். எல்லாம் சொல்லுங்கள், மரண பரியந்தம் நடத்துகிறவர் என் கூட இருக்கிறாரு. மரண பரியந்தம், கடைசி வரைக்கும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் அவர் நடத்துவார். நடத்துவார்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உண்டான தேவைகள் கொடுத்து, படிப்பு காரியத்துக்கு உண்டான தேவைகள், திருமண காரியத்துக்கு உண்டான தேவைகள், சரீரத்து சுகத்துக்கு உண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து தான் அவர் நடத்துவாரை. பார்த்துக்கொள்ளுங்க, சும்மா நடத்த மாட்டார் அவர். இப்போ நீங்கள் ஒரு கஷ்டப்படுறீங்களா, வேதனைப்படுறீங்களா, அவருக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்களா, தெரியாமல் இல்லை. அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அவரை நடத்துவார் அப்படிங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு வரணும். பார்த்துக்கொள்ளுங்க, அந்த சிந்தை நமக்கு வரணும். நான் ஒரு தனியாள் கிடையாது, என் கூட ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த உலகத்துக்கு முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மரண பரியந்தம் உங்களோட இருப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நம்ம சாகிற வரைக்கும் நம்ம கூட ஒருத்தர் வர்றாரு. அவர் எதுக்கு வர்றாரு, கூட வர்றாரு அப்படின்னா நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் கொடுத்து நம்ம நடத்துவார். சும்மா நடத்த மாட்டார். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தில் நடத்தினார், சும்மா நடத்தினார். 3 நேரத்துக்கு சாப்பாடு போட்டார், இறைச்சி உணவு கொடுத்தார். அவர்கள் காலில் செருப்பு பழுதாகலை, உற்சாகமாக நடந்தாங்க. ஆனால் எல்லோரும் குடும்பம் நடத்தினாங்க. போகும்போது பிள்ளை கூட்டி பெற்றுட்டு போனாங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவர் வனாந்தரத்தில் நடத்துகிற தேவன், வெட்டாந்தரையில் நடத்துகிற தேவன். அப்போ வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க, வெட்டாந்தரையில் நடந்து போகிறாங்க, மலைக்குள் நடந்து போகிறாங்க, கடலுக்குள் நடந்து போகிறாங்க. அவர் வாழ்க்கை எந்த குறை இல்லாமல் திருப்தியாக நடந்து போனார்கள். அல்லேலூயா. கடலுக்குள்ள நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு தேவ பிள்ளைகளை. நடுக்கடலில் செங்கடல் பிளக்குது, அதுக்குள்ள நடந்து போகிறாங்க. எப்படி பாருங்க, ஒரு தடை இருக்குது, அந்த தடையை நீக்கி போட்டு நடத்துகிறார். இன்னைக்கு சொல்கிறேன், நம்ம எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த தடை இருக்குது, ஆனால் அற்புதம் நடக்கலன்னு சொல்கிறான். எங்கள் செங்கடலை பிளந்து நடக்க வச்சவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? கண்டிப்பாக செய்வார். கசப்பான தண்ணீர் மதுரமாக மாற்றுறார். 40 வருஷம் நடந்தாங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்துருக்குறாங்க. அவங்க விவசாயம் இல்லை, பயிரிடலை, வியாபாரம் பார்க்கல, தொழில் பண்ணலை. அவங்க வேலை என்ன? கர்த்தரை துதிக்க, கர்த்தரை ஆராதிக்க, நடக்க. காலையில் வெள்ளன மண்ணா வந்து விழுந்துடும். இறைச்சி கேட்டாங்க, இறைச்சி வந்துச்சு, திருப்தி நடத்தினாங்க. 2வது, அவங்க செருப்பு கூட பழுதாகலையாங்க.
அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறையில்லாமல் செவ்வையாய் நேர்த்தியாக நடத்துகிறவர். ஆனால் அதே போல தான் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்ம கையில் செய்கிற எல்லா வேலைகளையும் கொடுத்து அவர் நம்ம நடத்திட்டு வர்றார். தேவைகள் சந்திக்கப்படுகிறது, சுகத்தை கொடுக்குறாரு, பலனை கொடுக்குறாரு, கிருபையை கொடுக்குறாரு, பிள்ளைகளை கொடுக்குறாரு. அப்போ அதினதே காலத்தில் சரியான முறையில் அந்தந்த தேவைகளை கொடுத்து சந்தித்து நடத்திட்டு வர்றாரு. அப்போனா உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என் கூட ஒருத்தர் இருக்கார், அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். என் பிள்ளைகள் படிப்பு காரியத்துக்கு, திருமண காரியத்துக்கு எல்லாவற்றையும் அவர் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுக்கு தான் நீங்கள் போதும் ஏசப்பா, உங்களுடைய சமூகம் எனக்கப்பா. அவர் சமூகத்தில் நீங்கள் வந்துடணும். நீங்கள் வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் உன் தேவைகள் எல்லாவற்றையும் நான் சந்திக்கிறேன் அப்படிங்கிற மரண பரியந்த நடத்துவாருங்க. இப்போ ஒரு திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒரு நல்ல வருமானம் உள்ள ஒரு காரியம் நடக்கணும். அப்போ பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கணும். பிள்ளை வாழ்க்கையில் எந்த ஒரு குற்றங்களை குறை இல்லாத அளவுக்கு வாழ்க்கை இருக்கணும். இது எல்லாமே நடத்துகிறவர் கர்த்தர் தான். பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வச்சுருங்க. என் பிள்ளைகளை அவர் நடத்துவார், என் தேவைகளை அவர் சந்திப்பார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வார்த்தை சொல்லுகிறது, ஏசியாவில் என் கையின் கிரிகளை குறித்து எனக்கு நீங்கள் கட்டளை கொடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அவர் செய்கிற அற்புதங்களை சொல்லி நீங்கள் கட்டளை போட்டு நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதனால் ஒரு செம்மையான வழி உங்களுக்கு வேண்டும். ஒரு வசனம் பாருங்கள், ஏசியா 42:16 ஒரு குருடர் என்ன செய்ய வழி நடத்துகிறார். ஏசியா 42:16 ஒரு குருடருக்கு, கண்ணு தெரியாத ஒருத்தருக்கு பாதையை காட்டி அவர்களை செம்மையான வழியில் நடத்துகிறவர். வாசிக்க பார்ப்போம். அல்லேலூயா. பாருங்கள், குருடருக்கு வழி நடத்துகிற கர்த்தர் அவர் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணங்களையும் எடுத்து போட்டு ஒரு செம்மையான வழியில் நம்ம நடத்துகிற கர்த்தர். அப்படி என்றால் இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் தேவனிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். தேவனிடத்தில் சொல்ல வேண்டும், என்னை செவ்வையான வழியில் நீங்கள் நடத்துங்கப்பா, செம்மையான வழியில் நடத்துங்கப்பா, மரண வரையும் கூட இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, மரண வரையில் கூட இருப்பார்னா அவர் கூட இருந்து அன்னன்னைக்கு உண்டான அப்பத்தை கொடுத்து, அன்னன்னைக்கு உண்டான தேவைகளை கொடுத்து, எப்படி நடத்தணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் கொடுத்து 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 என்ன செய்கிறாரு, நடத்துகிறார். நம்மளை வெட்கப்படுத்த விட மாட்டார். அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் அலைஞ்சி திரிவது இல்லை. நம்ம ராஜா அப்படிப்பட்ட ராஜா, இயேசு மகாராஜா. அவர் தலைநிமிர பண்ண வைக்கிற கர்த்தர். ஒரு குருடருக்கு பார்வையில்லாத குருடருக்கு வழியை காட்டுறாரு, பாதையை காட்டுறாரு, காட்டி தான் என்ன நடத்துகிறாரு. அப்போ நமக்கு ஒரு குருடருக்கே அவர் சில வழியில் கொடுத்து செம்மையான வழியில் நடத்தினார்னா நம்மளை நடத்துவார், நடத்த மாட்டாரா? கண்டிப்பாக நடத்துவார். இன்னொரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 30:21. அல்லேலூயா. சத்தம் வச்சு அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் நடத்தினார்னா உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் வேலை காரியங்களை எல்லாத்தையும் நடத்துகிறார். அப்போ இன்றைக்கி நம்ம மாமிசத்தின்படி நீ வலதுபுறமாய் சாயும் போதும் நீ இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடுவுங்கள் என்று உங்களை பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். இன்றைக்கி அநேகர் பலவித நஷ்டங்களையும் பலவித துக்கங்களையும் பலவித வேதனைகளையும் சந்தித்து கொண்டு இருக்கிறோம், நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நம்மளை பார்த்து அவர் சொல்கிறாரு, அதாவது நீ வலதுபுறம் சாஞ்சாலும் நீ இடதுபுறம் சாஞ்சாலும் உங்களுக்கு பின்னாலே நான் என்ன செய்வேன், உங்களுக்கு நினச்சிவேன், போதிப்பேன், உங்கள் காதுகள் என்ன செய்யும், கேட்கும். நமக்கு சொல்லித்தர்றேன் அப்படிங்கிறார். நீ கீழே விழும்போது, நீ வலது பக்கம் விழும்போது, நீ இடது பக்கம் விழும்போது அவர் தாங்கி பிடித்து இந்த பக்கம் போ, இந்த பக்கம் வா, இது செய், இது செய்யாது என்று அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம கேட்க வேண்டும். அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம நினைச்சு கேட்கணும். அதான் நீ வலதுபுறம் சாஞ்சாலும் எதுபுறம் சாஞ்சாலும் இதுதான் வழி என்று உனக்கு நான் காட்டுவேன். நீ கீழே விழுந்துடக்கூடாது, நீ தள்ளப்பட்டக்கூடாது, நீ ஒதுக்கப்பட்டக்கூடாது, நீ கைவிடப்பட்ட நிலைமையில் வரக்கூடாது. நான் உன்னோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறேன்.
உன்னை நடத்துகிற தெய்வமாக இருக்கிறேன், உன் தேவைகளை சந்திக்கிற தெய்வமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். அதான் வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் நம்மளை பாதுகாத்து நடத்துகிற தேவன். செம்மையான வழி என்று ஒன்று இருக்கிறது, அது கர்த்தருடைய வழி. அந்த நாளிலே இந்த வசனத்தை பூரா நீங்கள் நோட்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது நம்முடைய வழி கர்த்தருடைய வழியில் இருந்தால் நம்ம கூடாரம் செழிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய வீடு செழிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையில் குறை என்பது இருக்காது, நிறைவானது வரும், குறைவானது ஒளிந்து போகும். அப்போ நம்ம போகிற பாதை, நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு உகந்த காரியமாக இருக்கிறதா, செம்மையான வழியாக இருக்கிறதா என்பதை பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை பார்க்க முடியும். செம்மையானவருடைய ஜெபத்து மேலே நான் பிரியப்படுறேன், துர்மார்க்க பண்ணுகிற வழியை நான் அருவருக்கிறேன், துர்மார்க்கர் பண்ணுகிற ஜெபத்தை நான் அருவருக்கிறேன். யாரெல்லாம் செம்மையாக இருந்து உண்மையாக இருந்து தேவனுக்கு உண்மையாக பயந்து அவருக்கு பிரியமானதை செஞ்சு யார் ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபத்தை அங்கீகரித்து அவர் மேல் பிரிய வைக்கிறேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார், நேசம் வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார், அவர் மேல் அன்பு வைக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார், அவர்கள் தேவைகளை சந்திப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அவரை பிரியப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை திருப்திப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை கேளாத ஜெபத்தை நான் அருவருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்போ அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? செம்மையான வழியில் நடவுங்கள், செம்மையான பாதையில் போங்க, நேர்மையான வழியில் போங்க அப்படிங்கிறார். துர்மார்க்கங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, கசப்பு என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, பிரிவினை என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, வெறுப்பு என்பது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது, மேட்டின்மை நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடாது. அது இல்லாமல் இருந்தால் தான் ஒரு செம்மையான வழி பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி ஆவியனர் சொல்லுகிற மகனே மகளே, நீ செம்மையான வழியில் நட. நீ செம்மையான வழியில் நடக்கும்போது உன் ஜெபத்தை நான் அங்கீகரித்து உன் ஜெபத்தை மேலே நான் பிரிய வச்சு உன் தேவைகளை நான் சந்திப்பேன் அப்படிங்கிறார். ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வெட்டாந்தரையான வாழ்க்கையாக இருக்கலாம், அவாந்தரையான வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அந்த வெட்டாந்தரையிலையும் நம்மளை கரம் எடுத்து நடத்துவார். அல்லேலூயா.